நான் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலை, அதனால் வந்து இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அதை வாய்ஸ் நோட்டாக வந்து அமுச்சு விட்டுறாங்க நம்ம நிவினுக்கு. நிவின் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். உடனே யமுனா தேடி வராரு. இங்கே வந்து காவேரி வந்து விஜய் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ காவேரி சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் காவேரி இப்படி இருக்க, நீ எப்போ தான் ஒழுங்காவே எனக்கு தெரியவே தெரியல, நீ எப்போ பேசுவேன் என்கிட்ட, ஒன்றுமே புரியல காவேரி, நீ ஏன் கோவமாக இருக்கேனோ எனக்கு தெரியல, இப்போல்லாம் என்கிட்ட நீ நல்லாவே பேச மாட்டேங்கிற காவேரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு விஜய். அதை பார்த்துட்டு காவேரி வந்து இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கன்ற, இப்படி தான் நீ பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நாளாக, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் பண்ண வேலை அப்படி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. சரி யமுனா முதல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வராங்க. வந்து வந்துடுறாரு, பார்க்குறாரு யமுனா வந்து அப்படியே வந்து மயக்கத்திலே கிடக்குறாங்க. அவங்க பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் யமுனா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து இறங்க வராங்க. அப்போது ஏன் வீட்டுக்குள்ளே வர மாட்டியானோன்னு, இல்லை நான் முதல்ல போயிட்டு எங்கள் வீட்டில் பார்த்துட்டு வரேன் யமுனாவை, எனக்கு மனசே சரியில்லை, அதனால் நீங்கள் போங்க உள்ள, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பிச்சிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா யாருமே இல்லை வீட்டில். அதிர்ச்சி அடைகிறாங்க. வீடு திறந்து போட்டு கிடக்கு. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே யமுனா வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சது அது அவங்க மொபைலில் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மொபைல் எடுத்து அவங்க பேக்கில் போட்டுக்கிறாங்க. யமுனா ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யார் வந்திருப்பா, எப்படி யமுனா எங்கே போனான்னு சொன்னோடனே அதுக்குள்ளேயுமே காவேரிக்கு வந்து நிவின் கால் பண்ணுறாரு. உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து என்ன இவ யமுனா பார்க்க போகிறேன்னு சொன்னால் இன்னும் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசனை பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறாங்க. மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. ஏன்டி இப்படி பண்ண, ஏன்டி இப்படி அர்ஜென்ட் பட்ட, எனக்கு தெரியும் டி நீ இந்த முடிவு எடுப்பேன், அதனால தான் நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன், இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து யமுனாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படி டாக்டர் சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். நிவின் என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்ருக்காரு. உடனே காவேரியை பார்த்துட்டு என்ன ஆச்சு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எமர்ஜென்சி தான் அப்படின்றாங்க. அப்படின்னோன்னா அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடஞ்சி பயங்கரமாக அழறாங்க. நிவினுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. தொட போகிறாரு, ஆனால் அவரால் தொட முடியல. அப்படியே வந்து கையை வந்து இப்படி வச்சுக்கிறாரு, கையை வந்து மடக்கி வச்சுக்கிறாரு. காவேரி அழாத காவேரி அப்படின்றாரு. நான் என்ன பண்ணுறது, இவ ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறா, நான் படித்து சொன்னேன், அவள் கேட்கல, நான் என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. நிவின் அவங்களுக்கு ஆறுதல் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. எல்லாம் உங்களால் தான் நிவின், நீங்கள் முதல்ல வந்து அவகிட்ட பழகாமல் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவள் வந்து வந்திருக்கே மாட்டா, நீங்கள் முதல்ல வந்து ஹோப் கொடுத்ததால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாயிருக்கு, எல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து அவள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன், இப்போ தான் நான் அவகிட்ட உண்மையை சொன்னேன், ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிட்டா, சாரி காவேரி அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவளை எப்படி நம்ம சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியலையே, நான் அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் காவேரி இன்னும் வரல, ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கா, எப்போவுமே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அவங்க வீட்டில் யாரும் வரலன்னு சொல்லிட்டு காவேரி அங்கேயே இருக்காளா, ஆமாம் யமுனா வந்து தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு காவேரி அங்கேயே இருக்கா போட்டிருக்கு, அதனால் வரல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கே வந்து விஜய் கிட்ட தாத்தா கேட்குறாரு, என்னப்பா காவேரி எங்கேன்னொன்னே, இல்லை அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ஷூட்டிங் போயிட்டாங்கல்ல, அதனால் வந்து காவேரி வந்து அங்கே இருக்கா போட்டிருக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து சரியாக நடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் திட்டினோன்னே உடனே வந்து என்ன பண்ண, குமரன் வந்து லாஸ்ட் டேக்கர் சூப்பராக நடித்து முடிச்சிடுறாரு. அதனால் வந்து சரிப்பா ஃபஸ்ட்டு சொதப்பெல்லாம் கரெக்டாக நடிச்சுட்டேன், ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் பாராட்டுறாரு. உன்னை எல்லாரும் சந்தோஷம் பண்ணிடுறாங்க. நல்ல காலங்க நடிச்சுங்க, இல்லைனா என்ன ஆக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துடுறாங்க. இல்லை நீங்களாம் இருந்தீங்களா, அதனால தான் அவரால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த அந்த ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நாங்களாம் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே இல்லைங்க, எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்ட்னால் யாருமே வீட்டில் இருக்கவங்க யாரோ வந்து ஒரு பதட்டம் ஆகிடுவாங்க, அதுதான் குமரனுக்கும் இன்றைக்கி நடந்திருக்கு, நீங்கள் தான் உங்களை அம்மாவா, நீங்கள் தான் உங்கள் பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் கூட இருக்கவங்க அந்த நடிக்கிறவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே குமரன் நீங்கள் நல்லா வரலாம், கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு, கவலைப்படாதீங்க, நல்லா நடிக்கணும்னா உங்கள் கூட நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாமா சொல்லிட்டு அந்த நடிகை என்ன பண்ணுறாங்க, எல்லா கூட சேர்த்து செல்ஃபி எடுக்கிறாங்க. கங்காவுக்கு மட்டும் அவங்கள பார்த்து செம கோவம் வருது. அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. இது முடியும்.